பாராபட்சமின்றி ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் வார்த்தையை சொன்னவர் சகோதரர் அண்ணாமலை அதே வார்த்தையை தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை இதுலையுமே வந்து இடி தன் சட்டம் தன் கடமையை சொல்லட்டும், நடவடிக்கைகள் எடுக்கட்டும், ஊழல் பேர்வழி தப்ப முடியாது. அது ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் அதிமுக மட்டனாலும் சரி, திமுக மட்டனாலும் சரி, தப்ப முடியாது. விஜய் வந்து தற்குறி கிடையாது, சுயநலவாதி, சந்தர்ப்பவாதி, பச்சோந்தி, செல்ஃப் சென்டர்ட் பர்சன். இதெல்லாம் பேச மாட்டாரு. பேசினா தனக்கு நஷ்டம் நினைப்பாரு. அப்போ நியாயமற்ற ஒரு செல்ஃபிஷ் ஒரு சந்தர்ப்பவாதி விஜய்கிட்ட அதை எதிர்பார்க்க முடியாது, அண்ணாமலைகிட்ட எதிர்பார்க்கலாம். இடி, தேர்தல் ஆணையம் இது போல சிபிஐ வைத்து ஏவி விடுறாங்க, திமுக மீது இது போல அவதூறு பரப்ப ஏவி விடுறாங்க அப்படின்ற போல ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்களே, அந்த குற்றச்சாட்டு வந்து ஏற்புடையதா சார்? இது பாரதியார் பிறந்த நாளுக்கு அங்க கலந்துருக்கிறாரு. பாரதியாருக்கு பாரத ரத்னா கேட்கிறாரு. 6 பிராமணர்களை கேண்டிடேட்டா போடுறாரு. பாரதியார் வர்சஸ் பெரியார் நரேட்டிவ் செட் பண்ணி அடிக்கிறாரு. உலகமுள்ளா பிராமணர்கள் மத்தியில சீமானுக்கு புகழ் பெரிய அளவுக்கு இதுல பரவிட்டு. ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. திமுகவுடைய மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய KN நேரு வந்து குடிநீர் வழங்கல் நகராட்சித்துறை அவருடைய துறையில வந்து சும்மா கக்கூஸ் கட்டுறதுலேருந்து தூய்மை பணியாளர்கள் வரைக்கும் 1020 கோடி வந்து ஊழல் வந்து கைமாறி இருப்பதாக இடி வந்து டிஜிபி அலுவலகத்திற்கும் தமிழக அரசுக்கும் வழக்கு பதிவு செய்ய சொல்லி ஒரு கடிதம் அனுப்பி இப்போ வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல அப்படின்ற போல பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வந்து ஒரு புகாரை வச்சிருக்காரு. இப்போ லைவ்ல பேசியிருக்கிற டைம்ல அவர் வந்து ஒரு புகாரை வச்சிருக்காரு. இது எப்படி சார் பாக்குறீங்க? ஏன் இந்த சட்டம் தன் கடமையை செய்யட்டும், சீமான் சொல்றது மாதிரி கொடநாடு கொலை வழக்கிலே நியாயங்கள் நடக்கட்டும், அதிமுகவுக்கு எதிராக வந்த விஷயங்கள்லையும் ஈடி நடக்கட்டும், ஜெயலலிதாவுக்கு ஒரு ஜெர்க்கு கொடுக்கறதுக்காக மோடியா லேடியாங்கிற கேட்ட ஜெயலலிதாவுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஷாக் கொடுக்கறதுக்காக ஸ்ரீதேவி ஜுவல்லர்ஸ் என்னென்னலாமா நடந்தது இல்ல, எக்கச்சக்கம். இது எத்தனை வருஷம் ஆகுது? அதுல எல்லாத்திலுமே நியாயங்கள் நடக்கட்டும். பாராபட்சமின்றி ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் வார்த்தையை சொன்னவர் சகோதரர் அண்ணாமலை அதே வார்த்தையை சகோதரர் சீமான் சொல்றாரு. சோ அந்த நியாயப்படி இடி குற்றவாளிகள் யாரா இருந்தாலும் சரி, எடப்பாடி தரப்பா இருந்தாலும் சரி, ஸ்டாலின் தரப்பா இருந்தாலும் சரி, சீமான் சொல்ற மாதிரி நியாயமா அந்த நடவடிக்கைகள் ஈடு எடுக்கட்டு இடி நடவடிக்கைகளை வரவேற்கிறோம். சரி, இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 888 கோடி ரூபாய் வந்து அவருடைய துறையில வேலை வாய்ப்பு வழங்குறதுல கூட ஒரு 25 லட்சம் டு 35 லட்சம் வரைக்கும் லஞ்சம் வந்து கைமாறி இருக்கு. ஒவ்வொரு கட்டையும் இவ்வளவு ரூபாய் வாங்கியிருக்காங்க. அதுக்கு கூட எதுவுமே எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. இது பின்னாடி யார் யார் இருப்பாங்க சார்? அதான் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை இதுலையுமே வந்து இடி தன் சட்டம் தன் கடமையை சொல்லட்டும், நடவடிக்கைகள் எடுக்கட்டும், ஊழல் பேர்வழி தப்ப முடியாது. அது ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் அதிமுக மட்டனாலும் சரி, திமுக மட்டனாலும் சரி, தப்ப முடியாது. இந்த இடத்துல சீமானுக்கு கருத்தை நான் வரவேற்கிறேன். அண்ணாமலையும் சீமானுக்கு கருத்தை வரவேற்பாரு. சுயநலம், சந்தர்ப்பவாதம், பச்சோந்தித்தனம் கொண்ட விஜயிடம் இது எதிர்பார்க்க முடியாது. யாரும் எதிர்பார்க்காண்டா. விஜய் வந்து தற்குறி கிடையாது, சுயநலவாதி, சந்தர்ப்பவாதி, பச்சோந்தி, செல்ஃப் சென்டர்ட் பர்சன். இதெல்லாம் பேச மாட்டாரு. பேசினா தனக்கு நஷ்டம் நினைப்பாரு. அப்போ நியாயமற்ற ஒரு செல்ஃபிஷ் ஒரு சந்தர்ப்பவாதி விஜய்கிட்ட அதை எதிர்பார்க்க முடியாது, அண்ணாமலைகிட்ட எதிர்பார்க்கலாம். சீமா அதை தெளிவா நிற்கிறாரு. நானும் என் கருத்தாட்டு இந்த திமுக அதிமுக 2 பேர் ஊழல் பெருச்சாளிகளையும் வாழை பிடிச்சி அடிக்கணும் ஈடிங்கிறதுல என் கருத்துல மாற்றம் இல்லை. சீமான் கருத்து அதுதான். அண்ணாமலை அந்த கருத்தை 24 சொல்லி தான் அந்த 18 விழுக்காடு வாக்கு எடுத்தாரு. அந்த மக்கள் அந்த உணர்வுல தான் இருக்கிறாங்க. விஜய் சுயநலவாதி, சந்தர்ப்பவாதி, பச்சோந்தி, இதை பேச மாட்டாரு. அதாவது அதிமுக சம்பந்தப்பட்ட ஊழல்களை பேச மாட்டாரு. ஆனா நீங்க இப்படி சொல்றீங்க. ஆனா திமுக என்ன சொல்லுதுன்னா, திமுக முதலமைச்சர் MK ஸ்டாலின் என்ன சொல்றாங்கன்னா, திமுகவுடைய வளர்ச்சியும் அவங்களுடைய மக்களுக்கு செய்யக்கூடிய திட்டங்கள் பிடிக்காம இடி, தேர்தல் ஆணையம் இது போல சிபிஐ வைத்து ஏவி விடுறாங்க, திமுக மீது இது போல அவதூறு பரப்ப ஏவி விடுறாங்க அப்படின்ற போல ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்களே, அந்த குற்றச்சாட்டு வந்து ஏற்புடையதா சார்? இது அதை வச்சு அவங்க அரசியல் பண்ண தானே செய்வாங்க, அவியலா பண்ணுவாங்க. நாங்க எய்த்து பண்ணி போல்டா தானே நிற்பாங்க. இதனாலதான் நாங்களே கலைஞரே வந்து இன்னைக்கு எங்க ஆட்கள் மோடிக்கு ஆட்கள் பட் நியாயம் என்னங்க ஒன்று தானே. அன்னைக்கு கலைஞர் எமர்ஜென்சி எய்த்தாரு. அதனால சட்டம் மக்களவையில் 16 எடுத்தவர் 24.8% வாக்கு சட்டமன்றத்துக்கு உயர்ந்தார். ஒரு பெரிய ஹீரோவானார். இன்னைக்கு வந்து மக்களவையிலே 47 எடுத்துட்டாரு. அப்போ ஒரு ஹீரோவானுக்குடைய வேலையை தானே பார்ப்பாரு. அந்த ஹீரோயிசம் தானே கலைஞர் அன்னைக்கு தூக்கிச்சு. எம்ஜிஆர் கோமாளி, எமர்ஜென்சி ஆதரவாளர், அவரை சிபிஎம் எப்படி ஆதரிக்கலாம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இல்லை மலையாளிகள் கம்யூனிஸ்ட்னு நானே விமர்சனம் வச்சிருக்கிறேன் 77 பண்ணதுக்கு. அப்போ ஒரு மத்திய அரசு எடுத்து ஹீரோவானுன்னா ஒரு பேக்கிங் கிடைக்கும். அது திருப்பரங்குன்றாலும் சரி, மற்ற இடம்னாலும் சரி, அதுதானே ஸ்டாலின் பண்ணுவார்.
அம்மா நியாயமான நடவடிக்கை எடுக்கணும் அவர் சொல்லுவார். சார் அது மட்டும் இல்லாமல் கேஎன் நேருடைய ஊழல் செய்த பணங்கள்லாம் வந்து துபாய்க்கு வந்து ஹவாலா மூலம் பரவி இருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அது உண்மையா சார்? அது கேஎன் நேரு பணம் இல்லை, அதுல எடப்பாடிக்க பணம், தங்கமணிக்க பணம், வேலுமணிக்க பணம், வேற என்ன ஆட்கள் சொல்லுங்க. அதுக்காக தான் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க மீது கொடநாடு கொடவடிக்கைகள் வந்து நாங்க வந்து நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னாங்க. இப்போ வரைக்கும் எடுக்காதிருக்க தான் காரணமா? எல்லா பணமும் கண்டுபிடிக்கப்படணும். அந்த இடத்துல சீமான் தான் 234 நின்று சுத்த வீரனா நியாயமா நிற்கிறாப்புல. விஜய் தற்குறி அல்ல, வியாபாரி. விஜய் சந்தர்ப்பவாதி, சுயநலவாதி. அதிமுக ஊழல பேச மாட்டார் சார். இப்போ வந்து இடி வந்து டிஜிபி அலுவலகத்திற்கு வந்து கடிதம் அனுப்புது, நடவடிக்கை எடுக்குங்க, எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்லிட்டு. ஆனா வந்து பொறுப்பு டிஜிபியாக இருந்த வெங்கட்ராமன் வந்து இதயவலியால கிண்டியில் இருக்கக்கூடிய கலைஞர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு அவருக்கு பதிலாக இப்போ இன்னொரு கூடுதல், அவருக்கு தான் கூடுதல்னா அடுத்து ஒரு கூடுதல் டிஜிபியும் வந்து அபய்குமார் சிங்னு நினைக்கிறேன், அவரே நியமிச்சிட்டாங்க. இது பின்னாடி ஏதோ அரசியல் இருக்கிற போல தோன்றதே சார். இதுக்குன்னு சில யூடியூபர்ஸ் இருக்காங்க, தரவெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை, அடிச்சு விடுவாங்க. அவங்கள்ட்ட கேளுங்க. சட்டம் தன் கடமையை செய்யணும். அது நெஹ்ருவா இருந்தாலும் சரி, எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும் சரி, எந்த ஊழல் பெருச்சாலினாலும் சட்டம் அவங்கள மக்கள் மன்றத்துல நிறுத்தி அவங்களுக்கு உரிய தண்டனை வரணுங்கிறது என்னோட ஒரே கருத்து. சீமான் தான் அதை தெளிவா சொல்றாருங்கிறது என் கருத்து. மீண்டும் மீண்டும் சொல்றேன், விஜய் சந்தர்ப்பவாதி, சுயநலவாதி, அதிமுக பேச மாட்டார். சரி, இது நாம் தமிழர் கட்சியோட சீமான் சொன்னீங்க. இப்போ சீமான் வந்து RSS நிகழ்வு, அதாவது விஜில் என்ற அமைப்பு வந்து பாரதியார் பிறந்தநாள் விழா, ஒரு கொண்டாட்ட விழா வந்து நடத்துறாங்க. அந்த விழாவில் வந்து சீமான் கலந்து கொண்டது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. இந்த அதிர்வலையும் விமர்சனம் எழ வேண்டிய அவசியம் இருக்கா? சில விஷயங்கள் 2001 கடவுள் அருளாலும் ஆண்டவன் அருளாலும் நம்ம சாதிச்சோம். 26க்கும் முயற்சி பண்றோம். அது நம்ம கையில மட்டும் இல்லை, அது நிறைய பேர் சம்மதிக்கணும். அந்த வகையில் அர்ஜுனமூர்த்தி இந்த நிகழ்வை நடத்தியிருக்கிறது பாராட்டத்துக்குரியது. அர்ஜுனமூர்த்திக்கு பாராட்டுக்கள். எடப்பாடி தலைமையில் எந்த காலமும் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாது. எடப்பாடி பழனிசாமி கட்சி 2 ஜாதி கட்சி ஆயிட்டு, சமூக நீதியை சூறையாடக்கூடிய கட்சி ஆயிட்டு. சீமான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு சொல்லும்போது எம்ஜிஆர் மேன மலையாளி, அவர் ஜாதி எண்ணிக்கை தெரிஞ்சு போகும்னு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலைன்னு சொல்றாரு. அதில் அதிமுகவும் சேர்த்து அடிக்கிறாரு. ஊழல் அடிக்கும் போது கொடநாடு கொலையை பற்றியும் தூத்துக்குடி துப்பாக்கி சூடை பற்றியும் அதிமுககாரங்க ஊழலை பற்றியும் அடிக்கிறாரு. ஸோ அவர் தனிச்சு 234 நிற்கக்கூடிய அளவுக்கு உறுதியாக நின்று பார்ச்சுன் பேவஸ்த பிரேவ்னு களமாடிட்டு இருக்கிறாரு. நம்மளை பொறுத்தவரை 1 to 1னா ஸ்டாலினுக்கு எதிராக ஒரு ஃபைட்டு கொடுக்க முடியும். அந்த எண்ணம் நமக்கு இருக்குது. அது எடப்பாடி பழனிசாமி தன்னோட பலகீனத்தை ஒத்துக்கிடணும். 2 ஜாதி ஆதிக்கத்துக்கெல்லாம் மற்ற ஜாதிக்காரன் ஓட்டு போட மாட்டாங்கிறத புரியணும். சீமான் அந்த வகையில் பிராமணர்கள் ஏமாளிகள் அல்ல, இளிச்சவாயர்கள் அல்ல, இலவசமாக ஓட்டு போடக்கூடிய சமுதாயம் அல்லன்னு காட்டக்கூடிய வகையில் பாரதியார் பிறந்த நாளுக்கு அங்கே கலந்துருக்கிறாரு. பாரதியாருக்கு பாரத ரத்னா கேட்குறாரு. 6 பிராமணர்களை கேண்டிடேட்டாக போடுறாரு. பாரதியார் வர்சஸ் பெரியார் நரேட்டிவை செட் பண்ணி அடிக்கிறாரு. உலகமுள்ளா பிராமணர்கள் மத்தியில் சீமானுக்கு புகழ் பெரிய அளவுக்கு இதில் பரவிட்டு, அதில் வேம்பு ஸ்ரீதர் சோகோ ஓனர்லாம் ஒரு கட்டத்தில் கன்ஷிரா மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி இங்கே வருமாங்கிறதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தார். அதில் சகோதரர் தொல் துருமா பேசிக்கிட்டு இருந்தார். நான் என் தம்பி நாராயணசாமி வீட்டில் இருந்து பேசும்போது நடந்தது. இன்னொரு தம்பி கண்ணன் RSSகாரன் எல்லாருமே இருந்தோம். அப்போ நான் சொன்னேன், திருமாவளவன் ஸ்டாச்சுரேட்டட் ஆயிட்டாரு, பலம் இவ்வளவுதானே ஒத்துட்டு போயிட்டாரு. கன்ஷிராம் ரைசிங் ஃபோர்ஸ் அட்டமண்டா போல்டா நின்னாரு. ஒரு டிவிக்காரன் வந்து நின்னா கூட தேவையில்லைன்னா தட்டி விடுவாரு. அதே மாதிரி சீமான் இப்போ வளர்ந்துட்டு இருக்கிறாரு. ஒன்ஸ் சீமான் அந்த பொசிஷனுக்கு வந்தாருன்னா கன்ஷிராம் ஸ்ட்ராட்டஜி தமிழ்நாட்டில் அப்ளிகபிள் ஆகும். ஏன்னா திமுக அதிமுக OBC பார்ட்டிஸா தான் இருக்கிறான். 3 ஜாதிக்கான அதிகாரத்துக்கான கட்சியா மாறிட்டு, வன்னியரு வெள்ளாள கவுண்டரு முக்குலத்தோரணி ஆயிட்டு, திமுக கொஞ்சம் நாடாரையும் மதிப்பான், அதிமுக நாடாரையும் மதிக்க மாட்டான். அதான் நாங்க ஒரு ஜாதி ஆட்சி, கள்ளச்சாரி ஆட்சி, கந்து வெட்டிக்காரன் ஆட்சின்னு ஜெயலலிதாவை சரண்டர் பண்ண வச்சோம். அது வேற விஷயம். ஸோ இந்த விஷயங்களை வந்து அவர்கிட்ட நாம சொல்லும் போது அதுக்கான கால நேரம் சீமானால வரலாங்கிறத கருத்தை சொன்னோம். இன்னைக்கு அது வந்திருக்கதா நான் பாக்குறேன். அந்த அமைப்புல கலந்துகிட்டு பிராமண சமுதாய மக்கள் கைத்தட்டி ஆர்ப்பரித்த பார்க்கும்போது அந்த அரசியல் அதிகாரத்தை இழந்த பிராமணர்களையும் அரசியலுக்கு அதிகாரத்தை வர துடிக்கக்கூடிய பறையர் தேவேந்திர குல வேளாளர்கள் 5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடுக்கணும்னு சீமான் தான் கேட்கிறாரு. ஸோ ஸ்டாலின் கலைஞர் அந்த பிரியாரிட்டி இடஒதுக்கீடு அருந்ததியர் கொடுத்ததுக்கு அந்த மக்கள் கலைஞரை தெய்வமா வணங்குறாங்க. அந்த லிங்குவிஸ்டிக்ஸும் கலைஞர்கிட்ட ஸ்டாலின்கிட்ட உதயசூரியில் கன்சால்டேட் ஆகிறாங்க. 95% அருந்ததியர்களும் புறமொழியாளர்களும் இங்கே ஈரோடு கிழக்கில் போட்டிருக்காங்க. சீமான்கிட்ட அந்த போலரைசேஷன் பொலிட்டிக்ஸில் கீழே போயிருமோன்னு கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டாங்கங்கிற மாதிரி எடப்பாடியே ஓடிட்டார். சீமான் சொல்ல வார்த்தை தான். நான் எடப்பாடி பழனிசாமியை குறைச்சி சொல்லலை, மதிக்கிறேன், ஐயான்னு தான் மதிக்கிறேன். அவர் ராஜதந்திரி, விட்டு கொடுக்க மாட்டார், எல்லாமே நான் சொல்கிறேன். சீமான்
அவர் எடப்பாடியை பலகீனப்படுத்தினதுக்கு நிற்காதவனெல்லாம் கோழை நாய்கள் சொல்கிறதைத்தான் நான் சொல்கிறேன். அந்த தேர்தலில் நியர்லி 100% அருந்ததியர் மக்களும் புறமொழியாளர்களும் உதயசூரியனுக்கு போட்டாங்க. அதே போல் 2024 முன்ன நடந்ததில் கை சின்னத்துக்கு அப்படி போட்டாங்க. அது கன்சால்டேட் ஆகுது. சீமான் பரையர் தேவேந்திர குல வேளாளர்களோட பாதிப்பை பேசுகிறாரு. தமிழ் பிராமணர் பாரதியாருக்கு பாரதத்தினா இல்லைன்னு பேசுகிறாரு. ஸோ அதிகாரத்தை இழந்த அப்பர் காஸ்ட்டையும் அதிகாரத்துக்கு வர துடிக்கக்கூடிய ஷெட்யூல் காஸ்ட்டையும் சீமான் ஒன்றிணைக்கிறாரு. வேம்பு ஸ்ரீதர் சோகா ஓனர் வந்து திருமணனால முடியுமான்னு கேட்கும்போது அன்னைக்கு நான் சொன்னேன், நம்ம தம்பி செந்தமிழன் சீமானால இது முடியும், வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். அதற்கான கால சூழ்நிலை கணிந்து வந்துட்டு இருக்குது. மோடி பிரதமரை வாக்களித்த பிராமணர்கள்ல மிக பெரும் பகுதி சீமான் முதல்வர்னு வாக்களிப்பாங்க. மோடி பிரதமரை வாக்களித்த இந்து நாடார்கள் தாளக்கிடப்பாதை தற்காப்பதை அறம் அப்படின்ற போல வைகுண்டர் ஐயார் வழியில அவங்க சீமானுக்கு வாக்களிக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பட்டியல் வெளியேற்றத்துக்காக தேவேந்திர குல வேளாளர்களும் சீமானுக்கு வாக்களிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ சீமான் கன்ஷிராம் ஸ்ட்ராட்டஜியை தமிழ்நாட்டில் அடாப்ட் பண்ணுவார்னு முத சொன்னது நான் தான். அதனால தான் இந்த கருத்து கணிப்பு புண்ணாப்பு கணிப்பெல்லாம் சிவி சண்முகம் சொல்கிற மாதிரி நானும் குப்பை கூடையில் தூக்கி போட்டுருவேன். கடைசியில் போலரைசேஷன் தான் வரும். சீமான் அதை தெளிவாக உருவாக்கிடுவார். ஏன்னா ஈரோடு கிழக்கில் 1 விழுக்காடு ஓட்டு தான் சீமானுக்குன்னு பழனிக்குமாரை வச்சு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர் போட்ட ஆணையரை வச்சு எக்ஸ்போஸ் பண்ணார். என்ன ஆச்சு? சீமான் போலரைஸ் பண்ணார். 6.3 ஆச்சு. போலரைசேஷனில் எடப்பாடி 2000 ரூபா கொடுத்தும் 5 விழுக்காடு குறைஞ்சி போயிட்டாரு. மீண்டும் அப்படி ஒரு நிலைமை வந்து அசிங்கப்பட்டுட்டோம்னா கொங்கு மண்டலத்திலே சீமானுக்கும் எடப்பாடிக்கும் வித்தியாசம் இல்லைன்னு சொல்லும்போது மற்ற இடங்களில் வந்து சீமான் எடப்பாடியை தட்டி தூக்கிடுவாருன்னு வந்துடும். அதுக்கு பயந்து ஓடினது தான் ஐயா சிவி சண்முகம். அதுக்கு பயந்து ஓடினது தான் ஐயா. நியூஸ் சேலை வந்து உட்கார்ந்து கருத்தியல்ல யாரை வேணாலும் நிறுத்துங்க, நான் பேச தயாராக இருக்கிறேன். ஸோ இந்த இடத்துக்குள்ள அந்த சமூக நீதி சூறையாடலுக்கு எதிராக அதிகாரத்தை இழந்தவங்களையும் அதிகாரத்துக்கு வர துடிக்கவங்களையும் சீமான் ஒன்றிணைக்கிறார். ஓகே சார், இதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா ஒரே மேடையில் சீமானும் அண்ணாமலையும் இருந்ததை நாம பார்க்க முடிந்தது அவர் தலைவராக இருக்கும்போது. இப்போ வந்து ஆர்எஸ்எஸ் மேடையிலையும் சீமான் வந்து பங்கேற்று இருக்காரு. இதன் மூலம் வந்து 2026 தேர்தலில் ஏதாவது ஒரு தேர்தல் கணக்கு இருக்கா? எடப்பாடி தலைமையில் 26லையும் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாது, 29லையும் தோக்கடிக்க முடியாது, 31லையும் தோக்கடிக்க முடியாது. ஒரு கணக்கு இருக்கு. அந்த கணக்கை எடப்பாடி ஒத்துக்குவாராங்கிறது காலம்தான் பதில் சொன்னோம். இப்போ சொன்னா சிவி சண்முகத்தில் நான் பேசினா அவங்க அண்ணன் ராதாட்ட பேசினா ஒத்துக்குவார். சிவி சண்முக அண்ணன் ராதா ஒரு தன்மையான ஆளு தான், அமைதியான ஆளு, காம் பர்சன். அவர்கிட்ட பேசினா ஒத்துக்கிடுவாரு. சோ இதெல்லாம் உடனே முடிவாகாது. சில இதுகள் போகுது, பாப்போம் எப்படி வருதுன்னு. சார், ஏற்கனவே பல இடங்கள்ல வந்து சீமான் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து ரொம்ப விமர்சித்து பேசியிருந்தாரு. இப்போ வந்து ஆர்எஸ்எஸ் மேடையில பங்கிட்டு இருப்பது அவர் வந்து பிஜேபியோடைய பி டீம்னு அப்படின்ற போல விமர்சிக்கப்படுது. அது வந்து உண்மையாகிற போல இருக்கே சார். பிஜேபி தாங்க சீமானை வளர்த்து விட்டு சும்மா அர்த்தம் இல்லாம டேட்டா இல்லாம பேசுறீங்க. தமிழிசையை காலி பண்றதுக்காக நோட்டாவுக்கு கீழே போனது யாருங்க? அதுக்கு அங்கதானங்க தமிழ் தேசியம் எழும்புது. ஈரோடு கிழக்குல நிக்காம கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடினாருன்னு யாரு அடிக்கிறார்? சீமான். அதிமுக மட்டுமா அடிக்கிறாரு? யாராரு நிக்கலையா எல்லாரும். அப்ப நிக்காதவங்கள வீரவன்னியர்களை நம்பி விக்கிரவாண்டியில நின்றுகிட்டு ஈரோடு கிழக்குல நிக்காம ஓடி போனது யாரு? அண்ணாமலை உள்ள பொறாமையில தமிழிசை, நயினாறு, வானதி சீனிவாசன், மதுரை சீனிவாசன், இந்த கோஷ்டிகள் தானே. அப்ப இவங்கள தானே அடிக்கிறாரு. கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடி போயிட்டாங்கன்னு அடிக்கிறது எடப்பாடியை மட்டும் இல்லைங்க. எடப்பாடி, விஜய், விக்கிரவாண்டியில் வன்னியர்களை நம்பி நின்றுட்டு ஈரோடு கிழக்கை விட்டு ஓடி போன எல்லாரையும் தான் அடிக்கிறாரு. ஸோ அவர் தனித்தன்மையோட பார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ்னு 214 நிற்கிறாரு. 214 நிற்கிறது அது பெரிய பலம். கமலஹாசன் தினகரன் களத்தில் நிற்காதனால தான் அவங்க என்ன பொசிஷன், சீமான் 8% வந்துட்டாரு. அதே மாதிரி விக்கிரவாண்டிலையும் ஈரோடு கிழக்குலையும் களத்தில் நிற்காதவங்களை பலகீனப்படுத்தி சீமான் 17 விழுக்காடு வாக்கு வர வருவார். என்டிஏ ஓட்டுங்கிறது ஒரே குட்டையில் உரிய மட்டையில் எடுத்த 18% ஓட்டு. அந்த ஓட்டு எடப்பாடிக்கு போகாது, சீமானுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இது எல்லாம் சேர்த்து அவர் 17% ஓட்டு எடுக்கிறாரு. அதுக்கு அவர் ஆர்எஸ்எஸ் மேடையில் ஏறினா, எஸ்டிபிஐ மேடையில் ஏறினா, எந்த மேடையில் ஏறினா அவர் வளர்றாரு. கன்ஷிராம் பாணி தான். யார் பாணி? கன்ஷிராம் பாணி தான். கன்ஷிராம் பாணியில் அவர் வளர்றாரு. அவர் வளர்ச்சிக்கு யார் தேவையோ அதை பயன்படுத்திக்குவார். அவர் வளர்ச்சிங்கிறது பறையர் வளர்ச்சி, தேவேந்திர வேளாளர் வளர்ச்சி, வண்ணார் வளர்ச்சி, நாவிதர் வளர்ச்சி, வேட்டுவ கவுண்டர் வளர்ச்சி, குறும்ப கவுண்டர் வளர்ச்சி,
வலையர் வளர்ச்சி, முத்தரையர் வளர்ச்சி, கோனார் வளர்ச்சின்னு ஒரு தமிழ் மண்ணில் சமூக நீதியை நிலைநாட்டக்கூடிய ஒரு வளர்ச்சி. கன்ஷிராம் அந்த வளர்ச்சிக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி எடுத்தாரோ அதே ஸ்ட்ராட்டஜி சீமான் எடுப்பாரு. முதன்மையா இருக்கணும் சீமான். சீமான் அதுல லீட் பண்ணணும். அதுதான் அங்க மேட்ரு. பாலா போறதுக்கும் சமநீதிக்கு துணை போறதுக்கும் சீமான் இல்ல. அதனாலதான் சீமான் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு பேசும்போது எம்ஜிஆர் மலையாளி மேனன் அவர் ஜாதி எண்ணிக்கை தெரிஞ்சு போகணும், அவர் ஜாதிவாரி கணக்கெடுக்கலாம் நினைச்சு அதிமுக அடிக்கிறாரு. எடப்பாடி கூட தமிழன் எனக்காக அந்த வைகாசி விசாகமா இது தைப்பூசம் விடுமுறை பட்டார்னாரு. அப்போ தெளிவா இருக்கிறாரு சீமான். அவருடைய கருத்து தமிழ் தேசிய எழுச்சி, கன்ஷிராம் பாணியில ஒடுக்கப்பட்ட மக்களின் எழுச்சி, ரெண்டு ஜாதியை வச்சு சமநிலை சூறையாடக்கூடிய எடப்பாடியும் சிபி சண்முகத்தையும் மேலும் சீமான் பலவீனப்படுத்துவாரு. 18 விழுக்காடு என்டிஏ வாக்குகள், மோடி பிரதமர் வந்த வாக்குகள், RSS உழைப்புல வந்த வாக்குகள், அந்த வாக்கு எடப்பாடிக்கு டிரான்ஸ்பர் ஆகாது. அதுல உள்ள நான் பெனிஃபிஷரி காஸ்ட் சீமான் ஆதரிப்பாங்க. குறிப்பா அதுல முதன்மையா இருக்கிறது பிராமண சமுதாயம். தேசபக்தியும் தேவபக்தியும் உள்ள பிராமண சமுதாயத்தை ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு. உங்கள்ட்ட அதிருப்தி இருக்கு, 4 வியாபாரிகளை எடப்பாடி பயன்படுத்தி நெகட்டிவா இந்த மக்கள் ஓட்டை வாங்கிடலான்னு எடப்பாடி நினைக்கிறது நடக்காது சீமான்ட்ட. நம் போன்றவர்களும் பிரிட்டிஷ்டே நல்லா சுகபோகமா வாழக்கூடிய ஒரு சமூகம், அதை இழந்து தன்னோட உரிமைக்காக நின்ன சமூகம் பிராமண சமூகம். அந்த சமூகம் சீமான ஆதரிக்கிறதுல தப்பு இல்லைங்கிற எண்ண ஓட்டத்துல நாமும் அதற்கு போதிய வெளிச்சத்தை கொடுத்துட்டு இருக்கோம். கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ணாம சீமான அதுல ப்ரொஜெக்ட் பண்ணி பிராமண சமூகத்துக்கும் ஒரு நன்மைங்கிறதையும் நம்ம தெளிவா பேசிட்டு இருக்கோம். சார் மிக்க நன்றி சார். நேரில் வந்து நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு தகவலை பகிர்ந்தமைக்கு.